இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டீமன்ற மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒன்னும் யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒன்னு, நான் அபிஷியலாவே அந்த ரெபல்ன்ற மான்வாவை வந்து டிராப் பண்ண போறேன். ரீசன் என்னன்னா, என்னமோ தெரியல, அந்த மான்வா எடுத்தது வந்து எதுவுமே சரியா போல. அப்படி நீங்க அந்த மான்வாவை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு சேனல்ல அந்த மான்வாவை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு சூப்பராகவே சொல்லுவாரு, பழைய சேனல் அது, நீங்க அதுல கூட போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா வீடியோ போடல, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. சோ அதனால ஐ எம் சாரி ஃபார் தட். எல்லாருமே என்ன மன்னிச்சிருவீங்கன்னு நான் நம்புறேன். என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் எப்படியே கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்த தான் போறீங்க. மாசா கம்பேக் கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன். கம்பேக் இண்டியன் ஆகுதா இல்ல கோ பேக் இண்டியன் ஆகுதான்னு போக போக பார்க்கலாம். சோ அதனால நம்ம ஓவராலா பேச தேவையில்ல, சேட்டா கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒன்னு யாரும் லைக் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மான்வா போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இந்த கதை ஒரு சில பேருக்கு புரியாது. சோ அதனால லாஸ்டா போட்ட வீடியோ மட்டும் ஒரு லாஸ்ட் 10 நிமிஷத்தை ஸ்பீடா வச்சு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வரப்போற கதை உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டா புரியும். சோ இப்போ ஓகே, ஓர பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல கண்ணு வெட்டும் ஹீரோட டீமை கூட்டினு அவனுக்கு வேலை கொடுத்த ஆளை காட்டுறதுக்காக மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போகும்போதே எதிரில ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு ரெண்டு மொட்டை பிரதேசமா பார்த்துட்டு, ஆஹா நீங்க பயங்கர ஹேண்ட்ஸமான வாரியரா இருக்கீங்களே, வாங்க எங்க கூட வந்து கொஞ்சம் தங்கி விளையாடுறது, ஷையாலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மொட்டைங்களுக்குமே ஒரே பரவசமாயிடுது. இவனுங்க விட பரவச நிலைமையில இருக்கும் போதே அந்த பொண்ணுங்க இன்னும் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி மொட்டை கிட்ட போயிட்டு, ஆஹா உங்க ஆர்ம்ஸ் பயங்கரமா இருக்கு மிஸ்டர், நீங்க கண்டிப்பா பாடி பில்டரா தான் இருப்பீங்க அப்படின்னு தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்றத பார்த்த உடனே மொட்டைக்கு இன்னும் பரவசமாயிடுது. அவனும் நீங்க மிஸ்டர்னு கூப்பிடுற அளவுலாம் எனக்கு ஒன்னும் வயசாகல, நான் உண்மையிலே சின்ன பையன் தாங்க அப்படின்னு உடனே நம்மளாலே அதை நம்ப முடியல. அந்த பொண்ணுங்க என்ன நம்புவா போது அதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதுங்க திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போது இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ட்டு கண்ணு வெட்டும். ஹீரோ பத்தி தெரியாம இந்த இடத்துல உங்களால இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை நிறைய பேரை பார்க்க முடியும். சொல்ல போனா இப்ப இந்த ஊரோட சென்டர் பிளேஸே இதுதான். எப்ப இந்த இடத்துல இந்த கிளாத் மர்ச்சன்ட்டுங்களா காணாம போனானுங்களோ அப்பவே இந்த இடம் வெறிச்சோடி போயிடுச்சு. அதனால இங்க வர டிராவலர்ஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காகவே மொத்த பிளஷர் டிஸ்ட்ரிக்ட்டுமே நாங்க இந்த இடத்துக்கு மாத்திட்டோம். அண்ட் தேங்க்ஸ் டு சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் நாங்க இந்த இடத்த ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவனும் அந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்பை பெருமையா பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோக்கு சரி காண்டாயிடுது. அவனும் இது தேங்க்ஸ் டு சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்பா, ஏன்டா முட்டா பேசிய, இந்த இடம் இந்த மாதிரி மாறதுக்கு முக்கியமான காரணமே உங்க சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் தான்டா அப்படின்னு உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஹீரோவும் இங்க இருந்த மொத்த மர்ச்சன்ட்டுங்களோட பணத்தையுமே உரி விட்டு அவனுங்களை இந்த இடத்துல இருந்து அடிச்சு தொட்டந்தே உங்க சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் தான். அவனுங்க அப்படி போனதுனால தான் இந்த இடம் எம்டி ஆச்சு, இதை உங்களால பிளஷர் டிஸ்ட்ரிக்டா மாத்த முடிஞ்சது அப்படின்ட்டு ஹீரோவோ டெரரா சொன்னவனே பையனுக்கு பதற ஆரம்பிச்சுது. அவனும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்கும் போது ஹீரோவும் சாரி எத்தும் சூழ சொருவியோ, ஏடா அவனுங்களை இங்க இருந்து மொத்தமா உரி விட்டு அடிச்சு தொட்டனீங்களே, இதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவானுங்க, வாழ்றதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்களை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களாடா? நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க? நீங்க அதை யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்பீங்களா? எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் சொல்லி என்ன வெறுப்பேத்தின்னு இருக்காத, மரியாதையா நம்ம தேடி வந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ அப்படின்ட்டு ஹீரோ மிரட்டின உடனே பையனுக்கு பதற ஆரம்பிச்சது. அவனும் சரி சரி நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோன்ட்டு ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி கூட்டு போயிட்டு, இதுதான் நம்ம தேடி வந்த இடம், இந்த சுச்சுவான்லயே ஃபேமஸ் அண்ட் பிக்கஸ்ட் பிராத்தல் ஹவுஸ், ட்வின் ஃபிளவர் ஹவுஸ் அப்படின்ட்டு அந்த இடத்த காட்டின உடனே ஹீரோக்கு ஒரே சிரிப்பு. அவனும் அடா பாவீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய இடத்தையாடா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை நீ எல்லாருமே செத்தீங்கடா, மொட்டை பாய்ஸ் வாங்கடா உள்ள போயிட்டு மொத்த பேரும் அடிச்சு பெறட்டுறோம் அப்படின்ட்டு ஹீரோவா கதவெல்லாம் திறந்துன்னு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஒரே மயான அமைதி. அந்த இடத்துல ஒரு பக்கிய கூட காணும். ரெண்டு மொட்டைங்களும் என்னடா ஆளுங்களே இல்ல அப்படின்ட்டு திருத்தன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் அந்த இடத்துல டிஃபரெண்டா ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. இவன் இப்படி அதை யோசிச்சுட்டு இருக்கும் போது குடுகுடுன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து கண்ணு வெட்ட பார்த்துட்டு, ஹலோ கண்ணு வெட்டு சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, ஏன் இந்த பக்கம் எல்லாம் வர்றதில்ல, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கூட்டின்னு இருந்தா அவனும் ஹீரோ பக்கத்துல இருக்கிற பயத்திலேயே அடியே சண்டாலி கோத்து விட்டு குத்துவாங்க விட்டுறாத, மரியாதை இங்க வந்து ஓடுற அப்படின்ட்டு அந்த பொண்ணை அடிச்சு தொத்திட்டு ஹீரோ பார்த்து, ஐயா நம்ம தேடி வந்த பக்கி மேலதான் இருக்கான், வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறான். போகும்போது ஆட்டு தாடிக்கும் 4 பீர் பாட்டில் எடுத்து வாயில் விட்டா மாதிரி ஒரு கிருகிருன்னு ஆகுது. அவனும் நான் நேத்து நைட்டு சரக்கு கூட அடிக்கல, ஏன்டா தலை இப்படி வலிக்குது அப்படின்ட்டு இவன் தலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும் போதே இவனுக்கு சைட்ல ஏதோ வித்தியாசமான வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. வித்தியாசம் போதே என்ன வாய்ஸ் நிறைய பேர் கெஸ் பண்ணி இருப்பீங்க. பையன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அது எப்படியாப்பட்ட வாய்ஸா இருக்கும்ட்டு. இவன் இப்படி அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுன்னு ஒரே வெக்கத்துல நிக்கும் போது இவனுக்கு முன்னாடி வித்தியாசமான
முக்கியமான படம்லாம் தெரியுது. அதை பத்தி இவன் ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி ஆகும் போது பெரிய மொட்டை பக்கத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹலோ ஹான்சம் சார், எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த இடம் ரொம்பவே குளிருது, உங்க கையை பிடிச்சிக்கிட்டா அது சூடா இருக்குது, நான் உங்க கையை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்குவா அப்படின்னு போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேக்குது. இது இப்படி கேட்ட உடனே மொட்டைக்கு ஒன்னும் பரவசமாயிடுது. மூஞ்ச பார்த்தாலே ஒரு சிரிப்பு தான் வருது. இவனுங்களுக்கு எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் எதிரில இருக்க விஷயத்த பார்த்துட்டு மரண ஷாக் ஆகுறான். ஷாக்குன்னு சொல்றத விட ஹீரோக்கு அதை பார்த்துட்டு காண்டுதான் ஆகுது. அப்படி என்னடா எதிரில இருக்குதுன்னு பார்த்தா ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல இருந்திருக்கும்ல, அதான் ஹீரோ டிவைன் டீமனா இருக்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு ஹீரோ முன்னாடி ஒரு மாதிரி ஏடா கூடமான ட்ரெஸ்ல இருக்கா. அவளும் ஹீரோ பார்த்துட்டு, உங்களுக்கு ஏன் என்ன தேடி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், ஃபைனலா என்ன பார்க்க வந்துட்டீங்களா என்னோட ஹீரோ அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒண்ணுமே புரியல. அவனும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஈவன் வா இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஹீரோ மேல ஒரு மாதிரி கை வச்சு தட்டவுனே ஹீரோக்கு சரி காண்டாயிடுது. அவனும் வந்த காண்டுக்கு தரைய சேர்த்து ஒரு அடி. ஹீரோ அச்ச பிரஷர்ல சுத்தி இந்த மொட்டை கிட்ட எல்லாம் காத்துல பறக்குறானுங்க. அவனுங்களால இந்த இடத்துல தாக்கு பிடிச்சு நிக்க முடியல. ஆக்சுவலா இது என்ன நிறைய பேர் கெஸ் பண்ணி இருப்பீங்க. ஆமா, இல்யூஷன் வர ஸ்மோக் தான். ஹீரோ அச்சதுல அந்த மொத்த ஸ்மோக்குமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிடுது. அதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே என்னடா இது எக்ஸ்ப்ளோஷனு அப்படின்ட்டு கதர் நிகரானுங்க. அந்த ஸ்மோக் எல்லாம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் தான் சுத்தி இருக்க மொட்டைங்க எல்லாம் இருமினே அவனுக்கு இப்பதான் சென்ஸுக்கே வரானுங்க. ஹீரோ பண்ணதுல அந்த சைட்ல ஒரு பொண்ணு வந்திருப்பால கண்ணு வெட்ட பாக்குறதுக்கு, அந்த பொண்ணு எல்லாம் கதறி போயிடுது. ஆட்டு தாடிக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியல. அவனும் என் தலை பயங்கரமா வலிக்குது, இந்த இடத்துல என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். மொட்டையும் அந்த கண்ணு வெட்டு காதுலயே ஒண்ணு வச்சு, ஏன்டா பரதேசி இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்ல, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு இவனுங்களை சமாளிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் வேணுமேட்டு சொல்லாம தான் கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவனுங்களா இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்த பார்த்துட்டு, இந்த இடம் ஃபுல்லாமே ஹாலுசினேஷன் வர ஸ்மோக் தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிராத்தல் ஹவுஸ்ல யூஸ் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு யோசிச்ச ஹீரோக்கு சரியான காண்டு. ஏன்னா அவனோட எக்ஸே இவனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கேவலமா கட்டானுங்கல்ல, அதுல காண்டான ஹீரோவும் இவனுங்க காதா மட்டும் அடிச்சு துரத்தலாம் தான் நான் வந்தேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இடம் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, மவனை நான் போகும்போது இன்னைக்கு இந்த இடத்த கொளுத்தாம போக மாட்டேன்டா அப்படின்ட்டு காண்டான ஹீரோவும், டே கண்ணு விட்டு மரியாதையா என்ன கூட்டு போ அப்படின்னு அவனும் பயத்துல ஓகே ஐயா அப்படின்ட்டு இவங்களை கூட்டுனு மேல கிளம்பிடுறான். இவனுங்களும் படிக்கட்டுல மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் கண்ணு வெட்டும் ஹீரோ பார்த்து எதிரில் இருக்கவனை காட்டு, இவன் தான் நம்ம தேடி வந்த பக்கி, என்ன ஆள விடுங்க சாமி அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து தெச்சுன்னு கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்பினோடனே ஹீரோவும் எதிரில் இருக்கவனை பார்த்தா அவனும் ஹீரோ பார்த்துட்டு, டே தற்குறீங்களா யாரா நீங்க, உங்களை மாதிரி லோ லைஃப்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்க, நான் யாருன்னு தெரியாம இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஹீரோ யாருன்னு தெரியாம அவனை பிடிச்சி மிரட்டினுக்கிறான். இவன் இப்படி ஓவரா பேச அந்த பார்த்த உடனே ஹீரோவும், டே ஆட்டு தாடியே அவனை லைட்டா கவனின உடனே அவன் அங்கிருந்து ஒரே ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணவனும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு முன்னாடி இந்த தலையில ஒரே போடு அச்ச அடியில பையனு கிருகிருன்னு ஆயிடுது. இவன் இப்படி கிருகிருன்னு ஆகி கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவா அவன் முன்னாடி போயிட்டு அவன் டைலாக் ஏத்து விடுறான், டேய் லோ லைஃப், நான் யாருன்னு தெரியாம நீ நெக்கலா பேசிட்டு இருக்காத, மவனை நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு மிரட்டின உடனே அவனும், ஆனா பரதேசிங்களா யாருன்னு சொல்லாமலே எப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, யாரா நீங்கன்னு கேட்ட உடனே ஹீரோவும், நான் தான்டா ஃபிளேம் வாக்லான சேர்ந்த ஹுவா மியூஜின், நீ சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவன் கேள்விப்பட்டேன், நீ எந்த ரேங்க்ல இருக்க அப்படின்ட்டு ஹீரோவும் அப்படியே நெக்ல கேட்ட உடனே அவனும் அதை பார்த்துட்டு, எது ஹுவா மியூஜினா, இந்த பரதேசி நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, சரி ஓகே நம்ம கெத்த விட்டுற கூடாது அப்படின்ட்டு அவனும், நான் டெபுட்டி சீஃப் ஸ்டூவர்ட்ன்ற பொசிஷன்ல இருக்கேன். ஓஹோ அப்படியா, சரி ஓகே டெபுட்டி சீஃப் ஸ்டூவர்ட், நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வரேன், நான் உங்களுக்கு 10 நாள் டைம் தரேன், அந்த 10 நாளைக்குள்ள இந்த ஊர்ல இருக்க மொத்த பிசினஸையுமே மூட்டை கட்டி இங்க இருந்து கிளம்பிடணும், அண்ட் அதுவும் இல்லாம எங்க ஃபிளேம் வாக்ல அட்டாக் பண்றேன்ட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி காமெடியான விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க அப்படின்ட்டு ஹீரோவும் டெரரா சொன்ன உடனே அவனும், இது 10 நாளைக்குள்ள நாங்க காலி பண்ணோமா, நாங்க ஏன்டா அதை பண்ணோம், அண்ட் அதுவும் இல்லாம நாங்க ஒன்னும் ஃபிளேம் வாக்லாம் அட்டாக் பண்ணலையா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கான். இவன் அப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும், டே பரதேசி உன்கிட்ட எந்த ஒரு விளக்கமும் கேட்கல, பொத்தினே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ய, அப்படி உன்னால செய்ய முடியலனா உனக்கு மேல எவன் இருக்கானோ அவங்கிட்ட போய் இந்த மேட்டரை செய்ய சொல்லு, நான் இதெல்லாம் ஏன் பண்றேன்ற ரீசன் உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னோட மர்ச்சன்ட் குரூப்போட மாஸ்டருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவனை நீங்க மட்டும் 10 நாளைக்குள்ள இந்த ஊர்ல இருந்து காலி பண்ணலன்னு வைய, இதை நான் அபிஷியலாவே ஃபிளேம் வாக்ல எனக்கு அகேன்ஸ்டா வைக்கிற சேலஞ்சா எடுத்துப்பேன், அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு மட்டும் யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோவும் மிரட்டுற மாதிரி சொன்ன உடனே பையனுக்கு பதற ஆரம்பிச்சுது. இவன் இப்படி பயத்துல இருக்கும்போது ஹீரோவும், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சாம்பிள் காட்டினாதான் புரியும்ல, 10 நாளைக்குள்ள நீங்க மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்பல, இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன நடக்குதோ அதுதான் இதுக்கப்புறம் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மொத்த பில்டிங்குமே கொளுத்தி விட்டுறான். ஹீரோ அதை கொளுத்ததுல அந்த மொத்த ஊருக்குமே வெளிச்சம் தர மாதிரி அந்த இடம் சும்மா அப்படியே தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே ஐயோ நெருப்பு நெருப்புன்னு செதறி ஓடிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இப்படி ஒரே கலவரமா நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் மொட்டையை பார்த்துட்டு, ஒரு 2 தம்பிங்களுக்குமே
லெட்டர் போட்டு அவனுங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 4 பேருமே கண்டிப்பா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கர சீரியஸா யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன விஷயம் நம்ம போக போக பாத்துக்கலாம். இவன் இப்படி சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஃபிளேம் வாக்கலானதா காட்டுறாங்க. வெளியே யாரோ 2 பேர் நின்று நாய் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, அந்த ஷாவ்லினை சேர்ந்த மொட்டையும் எம்ஐ சென்டரை சேர்ந்த எல்ரும் தான். அவங்க 2 பேரும் நான் தான் மொத வந்தேன், நான் தான் உள்ள போவேன், இல்ல நான் தான் மொத வந்தேன், நான் தான் உள்ள போவேன்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்ரு ஜோவும், நீங்க 2 பேருமே வயசுல பெரியவங்க அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஜியோங்களே பெரிய ஆளுங்க, நீங்க இந்த மாதிரி ரோட்ல நின்று கத்திட்டு இருந்தா அது நல்லா இருக்காது, மரியாதையா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா அந்த கிழவியும் எல்ரு ஜோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஷாவ்லின் மொட்டையை பார்த்தா எதுவும் இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு வந்த மாதிரி தெரியல, சோ அதனால இவனை உள்ள விடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு அந்த கேள்வி சொன்னா அதை கேட்டு அந்த மொட்டையும், அமிதாப் என்னால இந்த எம்ஐ செட்டை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, உங்களுக்கும் ஃபிளேம் வாக்கலானுக்கும் பல வருஷம் அப்படியே பந்தம் இருக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க கேள்வி, உனக்கு என்ன நெக்கல அப்படின்ட்டு 2 பேரும் சிங்கிள்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க இதே டைம்ல தான் கரெக்டா அந்த இடத்துக்கு பாய்சனம் போறவரும் வராரு. வந்தவர் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, டேய் பரதேசிங்களா நீங்க இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதே கேள்வியை இவங்க 2 பேருமே பாய்சனம் போறவரை பார்த்து கேக்குறாங்க. யோ பாய்சனம் போறாரு, டேய் டேங்க் சூமூன் டேங்க்ல இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க கேட்டா அதை கேட்டு பாய்சனம் போறவரும், நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேனா, எங் மாஸ்டர் ஓ எனக்கு லெட்டர் போட்டு இந்த இடத்துக்கு வர சொன்னாரு, நான் வந்தேன், என்ன விடுங்க, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவர் கேட்டா இவர் அவங்க 2 பேரும் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவங்க 2 பேரும் இல்ல நான் தான் மொத வந்தேன், நான் தான் உள்ள போவேன், டே பாய்சனே நீ எங்களுக்கு எல்லாருக்குமே அப்புறம் லைன்ல வா, இதுதான் உனக்கு ஆர்டர் படிதான் வரணும் அப்படின்னு பாய்சனம் போறாரு பார்க்காம இவங்க மாணவரே கத்திட்டு இருக்காங்க. அதுல காண்டான தலைவரும் தேரிக்க 2 பேரும் என்ன சொன்னீங்க, நானு லைன்ல வரணுமா, நான் யாருன்ற விஷயத்த மறந்துட்டீங்களா என்ன, நான் தான் பாய்சனம் போறாரு, சோ அதனால என் இஷ்டம் போலதான் நான் இருப்பேன், டே பாய்சனே இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க கூடாது, இந்த ஜியாங்குக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் படி தான் நடக்கணும், இல்ல நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன்ட்டு 3 மாத்தி அடிச்சிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்ரு ஜோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவரும் எங் மாஸ்டர் ஓ தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க அப்படின்ட்டு ஆள் நின்று கதறிட்டு இருக்காரு. இவர் இப்படி கதறும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறானுங்க. எனக்கு தெரியும் இந்த வீடியோ சின்னதா தான் இருக்கும், ரொம்ப நாள் ஆனதுனால என்னால உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, கரெக்டான அந்த மைண்ட் செட்டும் வர மாட்டேது எனக்கு. கவலைப்படாதீங்க, நாளைக்கு வர வீடியோ வந்து லென்த்தா வரும். நான் இதுல வந்து ஒரு சாப்டர் தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சாப்டர் எவ்வளவு லென்த்தா வருதுன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் 2-3 சாப்டர் கவர் பண்ணலாமா இல்ல இந்த ஒரு சாப்டரே கண்டினியூ பண்ணலாமான்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு சாப்டரே இதுல பயங்கர லென்த்தா இருக்குது. நான் இதுல நிறைய டீடைல்ஸ் எல்லாம் விட்டு தான் உங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். இன்னும் அதுல டீட்டெயிலா சொல்லி இருக்கிறதெல்லாம் சொன்னா இன்னும் டைம் ஆகும், அது நம்மளுக்கு வெறுப்பு தான் ஆகும். நம்ம முக்கியமான கோர் கான்செப்ட் மட்டும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவுமே அப்படியே டீட்டெயிலா ஃபுல்லா சாப்டர் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் சொல்லி சீக்கிரம் கதையை முடிக்க முடியல. சோ இதுக்கப்புறம் நம்ம மெயினா எது தேவைப்படுதோ அதை மட்டும் சொல்லி அந்த கதையை சீக்கிரம் முடிச்சுட்டு புது சாப்டருக்கு மானுவாக்கெல்லாம் நம்ம போயிடலாம். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமா கம்பேக் கொடுக்கணும் தான் வந்திருக்கேன். அது கம்பேக் இண்டியன் ஆகுதா இல்ல கோ பேக் இண்டியன் ஆகுதான்னு போக பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யார் லைக் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா.